Praise the Lord. Hallelujah. யெகோவா தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கு. என்னோடு கூட சேர்ந்து எல்லா பேரும் ஒருமித்து ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவர். யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவர். ஹல்லேலூயா 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 ஓசானா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா 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 ஓசானா. மீண்டும் ஒரு விசை கூட ஹல்லேலூயா 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 ஓசானா. ஹல்லேலூயா 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 ஓசானா. யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார், யெகோவா நிசி வெற்றி தருவார். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார், யெகோவா நிசி வெற்றி தருவார். யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவர். யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா சுகம் தருவா, யெகோவா ஷம்மா நம்முடன் இருப்பார். யெகோவா ரஃபா சுகம் தருவார், யெகோவா ஷம்மா நம்முடன் இருப்பார். யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவர். உற்சாகமாய் யெகோவா தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவர். ஹல்லேலூயா 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 ஓசானா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஓசானா. அன்பான தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சில நாட்களாக ஆபகுக் புஸ்தகத்திலிருந்து உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை உங்களுடைய சிந்தைக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே நான் உங்களோடு பேசின வார்த்தையை திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறேன். புயல் காற்றிலே நட்சத்திரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அப்படியானால் ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும் வாழ்க்கையிலே புயல் காற்றுகள் உண்டு, சூறாவளிகள் உண்டு, அழுத்தங்கள் உண்டு. என்னை சிதறடிப்பதற்காக பெருங்காற்றை போல வந்தார்கள், மறைவிடத்திலே என்னை பட்சிப்பது சந்தோஷமாய் இருந்தது. அடுத்தபடி சொல்லுகிறார், நான் குழம்பினேன், துடித்தேன், நடுங்கினேன், என்னை எதிர்க்கிற ஜனங்கள் என்று அன்பானவர்களை ஒரு தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் சற்று கவனிக்கான்பாய் கேட்கிறேன். என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல வாழ்க்கையில் பல நேரங்களில் அன்பானவர்களே
ஏன் காரியங்கள் இப்படி சம்பவிக்கிறது என்று நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய உள்மனம் 1000 காரியங்களை சொல்லலாம். ஆனால் தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அது மரணமானாலும், அது தாழ்வானாலும், அது உயர்வானாலும் தேவன் காரணம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை. ஒரு தேவ மனிதன் சொன்னார், தேவன் நோக்கங்களின் தேவன். அவர் God is God of purpose. அப்படியானால் தேவன் எதை செய்தாலும் அதில் நோக்கம் இருக்கிறது. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் இன்னொரு சேனலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இல்லையே நீங்கள் உங்களுடைய வேறு காரியங்கள் ஈடுபட்டிருக்கலாம். இந்த நாளிலே இந்த செய்தியை நீங்கள் கேட்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அன்பானவர்களே, ஆண்டவர் வாழ்க்கையிலே எதை செய்தாலும் காரணம் இல்லாமல் செய்வதில்லை. நாம் பல காரியங்களை செய்கிறோம், ஆனால் காரணங்களே இல்லை. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற வார்த்தை, ஐயா எனக்கு நேரமே இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஆலயத்திற்கு செல்ல நேரம் இல்லை, எப்பொழுதும் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த பிஸி என்ற வார்த்தையினுடைய அதனுடைய விரிவாக்கம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. BUSY. அதனுடைய விரிவாக்கம் என்னவென்றால் பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக். மனநோய் மருத்துவமனையில அத்தனை பேரும் சுறுசுறுப்பா இருக்கிறார்கள். ஏன் சுறுசுறுப்பா இருக்க என்று அவளுக்கே புரிவதில்லை. ஆனாலும் அங்கே யாருமே மௌனமா இருப்பதில்லை. அத்தனை பேரும் they are very busy and very active. ஆனால் நோக்கம் இல்லை. இந்த நாளிலே இந்த பக்தன் சொல்கிறான், என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல வருகிறார்கள், என்னை பட்சிக்கிறார்கள், என் வாழ்க்கையிலே அதிகமாக குழம்புகிறேன், துடிக்கிறேன், உக்கள் உண்டாகிறது, நடுங்கினேன். இவெல்லாம் சந்திக்கிறேன். அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளின் செய்தி, ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய முதல் குறிப்பு, ரெஸ்ட் இன் காட். இப்படிப்பட்ட நேரங்களிலே தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இரண்டாவது, ரிஜாய்ஸ் இன் காட். தேவனுக்குள்ளே மகிழ்ந்து களிகூறு. மூன்றாவது, ரிலை ஆன் காட். திரும்ப சொல்லுகிறேன், ரெஸ்ட் இன் காட். இரண்டாவது, ரிஜாய்ஸ் in God. மூன்றாவது, rely on God. முதல் குறிப்பு, rest in God. இப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாமே எதிர்மறை. ஆனாலும் இவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அன்பானவர்களே, இது சாத்தியமில்லாத ஒன்று போல தோன்றலாம், ஆனால் சாத்தியமானது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அசாத்தியங்களை சொல்லி நம்மை திசை திருப்புகிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். இந்த பக்தனுடைய வார்த்தை கவனியுங்கள், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். மகிழ்ச்சி என்பது வேறு, சந்தோஷம் என்பது வேறு. சந்தோஷப்படுவதற்கு சம்பவங்கள் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும். ஆனால் மகிழ்ச்சிக்கு எதுவுமே நமக்கு சாதகமில் தேவையில்லை, கர்த்தர் மட்டும் போதும். திரும்ப சொல்லுகிறேன், சந்தோஷம் என்பது சம்பவங்களை ஒட்டி அமைகிறது. சம்பவங்கள் மாறும் போது சந்தோஷங்கள் மாறி போகும். ஆனால் மகிழ்ச்சி என்பது தேவன் கொடுக்கிற ஒன்று. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், ஹாப்பினஸ் என்ற வார்த்தை ஹாப்பனிங்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து அது வந்தது. ஹாப்பனிங்ஸ் மாறும் போது ஹாப்பினஸ் மாறும். ஆனால் ஜாய் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் வேறு. JOY அர்த்தம் என்னவென்றால் ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், யூ லாஸ்ட். JOY ஜீசஸ் ஃபர்ஸ்ட், others next, you last. இந்த ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே முதலிடம் வைக்கும் போது உன் வாழ்க்கையில் அன்பானவர்களே தேவன் ஒரு மாபெரும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறார். இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன், சந்தோஷம் என்பது உள்ளே வெளியே இருந்து உள்ளே போகிறது, மகிழ்ச்சி உள்ளே இருந்து வெளியே வருகிறது. ஒரு சிறிய உதாரணம் சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை நீங்கள் தொலைக்காட்சியிலே ஏதோ ஒன்றை பார்க்கிறீர்கள், சிரித்து மகிழ்கிறீர்கள். அதனுடைய பின்னணி ஏதோ ஒன்று வெளியே இருந்து உள்ளே போகிறது. அதனால்தான் அந்த சந்தோஷம். ஆனால் மகிழ்ச்சி அப்படி அல்ல, அவர் சமூகமின் சந்தோஷமே. இதற்கு உபகரணங்கள் தேவையில்லை, பொருட்கள் தேவையில்லை, ஆண்டவர் மட்டும் போதும். இந்த எதிர்மறையான சூழ்நிலையிலே அன்பானவர் தேவன் சொல்கிறார், you will have a rest. அந்த ரெஸ்ட் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், இன்றைக்கு அநேகர் இளைப்பாறுதல் என்று சொன்ன மாத்திரத்திலே மக்களுடைய நினைவுக்கு வருகிறது ஒரு பாயும் தலையணையும் அல்ல. அன்பானவர்களே, இளைப்பாறுதல் என்பது செயல்பட முடியாத நிலை அல்ல. இளைப்பாறுதல் என்ற வார்த்தைக்கு REST என்ற வார்த்தைக்கு R righteousness of God, E earnestness of God, S strength of God, T
truth of God. தமிழில் சொல்லுகிறேன், தேவ நீதி, righteousness of God, earnestness of God, தேவனுடைய உண்மை. மூன்றாவது தேவனுடைய பலன். நான்காவது தேவ சத்தியம். இது நான்கும் உனக்கு சொந்தமாய் மாறும்போது அசைக்கப்படாத ஒரு மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில சொந்தமாகும். இரண்டாவது, அதாவது அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் இளைப்பாறுவேன். இந்த படிக்கிறேன் கேளுங்கள் அந்த வார்த்தையை, நான் கர்த்தருக்குள் இளைப்பார். 16ஆம் வசனத்திலே இதை எதிர்க்கிற ஜனங்கள் வரும்போது இளைப்பாறுதல் அடைவேன். எப்படி இளைப்பாறுதல் தர முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது ஒரு மாபெரும் இளைப்பாறுதல் உங்களுக்கு சொந்தம். இரண்டாவது சொல்கிறார், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். Rejoice in God. இந்த நாளிலே அன்பானவர்களே, ஆண்டவர் உன்னை மகிழ்ச்சியாக்குகிற ஆண்டவர். எப்படி மகிழ்ச்சியாக்குகிறார் என்று இன்னும் சில வினாடிகளை சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து கேளுங்கள். மூன்றாவது, rely on God. தேவனையே சார்ந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆம் அன்பானவர்களே, பலவீனமான நேரங்கள், சோர்ந்து போன நேரங்கள், செயல்பட முடியாத நேரங்கள், சத்துருக்களால் தாக்கப்படுகிற நேரங்கள், மனதும் மாமிசமும் சோர்ந்து போகிற நேரங்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை, இந்த மனிதன் சொல்கிற வார்த்தை கவனியுங்கள், ஆண்டவர் என் பலன். இந்த நாளிலே என்னோடு சேர்ந்து நீங்களும் சத்தமிட்டு சொல்லுங்கள், ஆண்டவர் என் பலன். The Lord is my strength. அந்த பலன் உங்கள் வாழ்க்கை சொந்தமாகும் போது நடப்பது என்ன? உங்களை உயர் ஸ்தலத்தில் ஏற பண்ணுவார். நேற்று வரை பள்ளத்தாக்கு, ஆனால் இன்றைக்கோ ஒரு மகா பெரிய உன்னதமான இடம். இந்த நாளிலே ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, உயரமான ஸ்தலங்களிலே உன்னை நடக்க பண்ணுவார். என் அன்பான தேவப்பிள்ளையே, எந்த உலகத்தில் தலைகுனிந்து பார்க்கப்பட்டாயோ அதே உலகத்திலே நீ அண்ணாந்து பார்க்கப்படுகிற நாட்கள் வரும். இந்த உலகம் இன்றைக்கு ஒருவேளை உன்னை தலைகுனிந்து பார்க்கலாம், ஆனால் இதே உலகம் ஒரு நாளிலே உன்னை அண்ணாந்து பார்க்கிற ஒரு நாட்களை தேவன் உன் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். காரணம் என்னவென்றால் இங்கே சொல்லுகிறது, என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி. அப்படியே என்ன அர்த்தம்? இதுவரை செயல்பட முடியவில்லை, நிற்க பலன் இல்லை, பாட பலன் இல்லை, ஆலயத்துக்கு செல்ல பலன் இல்லை. அன்பானவர்களே, கால்கள் நம்மை நடத்துகிறது, கால்கள் செயல்படுத்துகிறது, கால்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த வார்த்தை சொல்கிறது, நீ போய் சேர வேண்டிய இடத்திலே உன்னை அவர் சேர்ப்பார். உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி. அந்த கருத்து என்ன? அன்பான், மான்கள் சொல்லும் போது இட்ஸ் ஸ்விஃப்ட் but also sure. அது வேகமாய் ஓடும், அதே நிச்சயத்தோடு ஓடும். இந்த நாளிலே ஒருவேளை நீ சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன்னை மான்களை போல ஆக்கி உன்னை உயர் ஸ்தலத்தில் ஏற பண்ணுவார். நீ பள்ளத்தாக்கில் இருக்கலாம், நீ சூறாவளியில் இருக்கலாம், புயல் காற்றில் இருக்கலாம். வேதம் சொல்கிறது, தேவன் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து உனக்காக வந்தார். ஆம் அன்பானவர்களே, நீ விசேஷமானவள், நீ விசேஷமானவன். உன் பாடுகளை பார்க்க அவர் சகிக்க மனதில்லாமல் அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து உனக்காக வந்தார். என்ன செய்தார்? உன் பிரச்சனைகளை, உன் போராட்டங்களை, உன் இல்லாமையை, உன் வெறுமையை, உன் கண்ணீரை, உன் பாடுகளை, உன் வேதனைகளை அளக்கிறார். உன்னை அளந்து வைத்திருக்கிற ஆண்டவர் உன் கண்ணீரை அளக்கிறார், உன் வேதனை அளக்கிறார், உன்னுடைய இயலாமை அளக்கிறார். God evaluates everything. அன்பானவர்களே, உலகம் அளப்பது போல அல்ல. உலகத்தினுடைய அளவு தவறானது, உலகத்தினுடைய மதிப்பீடு தவறானது. ஆனால் தேவனுடைய மதிப்பீடு என்றைக்கும் தவறுவதில்லை. ஒருவேளை இன்றைக்கு ஒருவேளை உலகம் உனக்கு தவறான முத்திரை குத்திருக்கலாம். தேவன் உன்னை அளக்கிறவர். மூன்றாவது, அவர் புறஜாதிகளை கரைய பண்ணினார். உனக்கு விரோதமாய் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை கரைய பண்ணி அவருடைய தடயங்கள் இல்லாமல் போக பண்ணுவார். 12 வசனம், ஜாதிகளோடு அவர் போராடுவார். எத்தனை அருமையான வார்த்தை! ஜாதிகளோடு உனக்கு விரோதமாக எழும்பின, உன்னை சிறடிப்பதற்காக பெருங்காற்றை போல, புயல் காற்றை போல மறைவிடத்திலே செயல்பட்ட மக்களுக்காக அவர் போராடுவார். ஆமன்பானவர்களே, துஷ்டனுடைய தலைவனை the Lord touch the root of the problem. துஷ்டனை அல்ல, துன்மார்க்கனை அல்ல, துன்மார்க்கரின் தலைவனை வெட்டுவார். இதனாலே உன்னை மிரட்டும் சக்திகள், பக்தன் சொல்வது போல என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. உன்னை எதிர்க்கிற சக்திகள் யாரா இருந்தாலும் சக்திகளை அல்ல, சக்திகளின் அந்த அந்த ஆணிவேர் அதை தொடுவார். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், அந்த புயல் காற்றிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, it touched the root of the problem. அந்த பெருங்காற்றை பற்றி சொன்னார், காற்றே இறையாதே,
கடலே அமைதலாயிரு. ஏனென்றால் கடலின் இரைச்சலுக்கு காரணமே காற்றுத்தான். அந்த காற்று அமைதலாகும் போது கடல் அமைதலாகும். இந்த நாளிலே என்னுடைய வார்த்தை கேட்கிற அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், தேவன் வந்தார், நின்றார், அளந்தார், கரையை பண்ணினார், உனக்காக போரடித்தார், துஷ்டனுடைய தலைவனுடைய தலையை வெட்டுகிறார். இந்த நாளிலே அன்பானவர்களே, கர்த்தருக்குள், கர்த்தரோடு, கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து என்ன வந்தாலும் அவரையே சார்ந்து கொள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, நம்முடைய வாழ்க்கையில் நாம் விளக்க வேண்டிய சிறிய காரியங்கள். இன்றைக்கு அநேகருடைய கருத்து என்னவென்றால், நான் அவரை போல அல்ல, இவரை போல அல்ல, அவர் செய்வது போல நான் செய்யவில்லை, நான் அவரை போல அல்ல, இவரை போல அல்ல என்று சொல்லி தங்களை தாங்களே அடுத்தவரோடு ஒப்பிட்டு பேசிக் கொள்கிறார்கள். அன்பான நேயர்களே, இந்த நாளிலே பாவங்களிலே பெரிய பாவம் சிறிய பாவம் என்பதல்ல, பாவம் பாவம்தான். அதை போல தவறுகளிலும் கூட சிறிய தவறு பெரிய தவறுகள் இல்லை, தவறுகள் தான். இந்த நாளிலே வேதம் சொல்கிறது, சிறிய சிறிய தவறுகள் எல்லாம் மிகப்பெரிய பாவத்தை வாழ்க்கையில அது கொண்டு வருகிறது. சிறிய சிறிய தவறுகள் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. அப்படி பாதிக்கப்பட்ட சில மனிதர்களை, பாதிக்கப்பட்ட சில சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்கே இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே. அதிகமாக உன்னத பாட்டின் புஸ்தகம் திருச்சபையை ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய திருச்சபையிலே அன்பானவர்களே, பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறவர்கள், பார்வையாளர்கள், பங்குதாரர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டும் வருபவர்கள் அவர்கள் பார்வையாளர்கள். ஆனால் ஜபத்திற்கும் வேத பாடத்திற்கும் மாலை ஆராதனைக்கும் ஊழியத்திலும் வருகிறவர்கள் பங்குதாரர்கள். There are many spectators of the church, but there are only few partakers in the present age. இன்றைய திருச்சபையிலே ஏராளமான பார்வையாளர்கள் அதிகம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பார்க்கும்போது எல்லா திருச்சபைகளிலேயும் ஜனங்கள் திரளாய் போகிறார்கள். ஆனால் அதே மக்கள் ஜப கூட்டங்களுக்கு வருவது மிக குறைவு. சென்னையிலே மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனிதரை ஒரு நாளில் ஒரு சந்தித்தாராம். அவர் மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு சபையின் போதகர். அவரை பார்த்து ஒருவர் கேட்டாராம், ஐயா, உங்கள் சபைக்கு எத்தனை பேர் வருகிறார்கள்? அவர் சொன்னார், 50 பேர் வருகிறார்கள். ஆனால் இது ஒரு பிரம்மாண்டமான சபை என்று அவர் ஏற்கனவே, அவர் வெளிநாட்டை சார்ந்தவர், அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார், இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான சபை. அப்பொழுது அந்த வெளிநாட்டு மிஷனரி சொன்னாராம், நான் உங்கள் சபையிலே அதிகமான மக்கள் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே, நீங்கள் குறைவான எண்ணிக்கை சொல்லுகிறீர்களே. அதற்கு அவர் சொன்னாராம், நீங்கள் சொல்வது உண்மை, அந்த பிரம்மாண்டமான எண்ணிக்கை ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைகளில் வரும். நான் சொன்ன மக்கள் ஜபத்திற்கு வருகிறவர்கள், ஜபத்திற்கு வருவர்களைத்தான் என் சபையினுடைய விசுவாசிகளாக நான் கருதுகிறேன், அவர்களைத்தான் என் சபையின் அங்கத்தினராக கருது என்று அவர் சொன்னார். இன்றைக்கு அது ஒரு மெகா சபையாகத்தான் சென்னை பட்டணத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய செய்தியுடைய கருத்து என்னவென்றால், சிறிய சிறிய காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எடுத்து விடுகிறது. இங்கே நான் வாசித்த அந்த வசனத்தில் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகள், அடுத்து சிறு நரிகள். குழி நரிகள் என்று சொல்லும் போது இட் இஸ் இன்விசிபிள், அது காணப்பட முடியாத ஒன்று. சிறு நரிகள் என்று சொல்லும் போது லிட்டில் ஃபாக்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் அதாவது மிக அற்பமாய் இருக்கும். இவையெல்லாம் எப்படி தோட்டத்தை கெடுத்துவிடும். ஆம் அன்பு நேயர்களே, இந்த நாளிலே அநேக சிறுநரிகளும் திருச்சபையிலே சிறுநரிகள், அதே வேளையிலே குழிநரிகள் அவள் காணப்பட மாட்டார்கள், முன்னணியில் இருக்க மாட்டார்கள். ஆனால் அன்பானவர்கள், ஊழியத்திற்கு மிகப்பெரிய விரோதங்களையும் ஊழியத்திற்கு மிகப்பெரிய பிளவுகளை உண்டு பண்ணுகிறவர்கள் தான் இந்த குழிநரிகளும் சிறுநரிகளும். இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற காணக்கூடாத சின்ன சின்ன பாவங்கள், ஒருவேளை அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு தொலைக்காட்சியா இருக்கலாம், அல்லாவிட்டால் ஒரு தகாத உறவுகளா இருக்கலாம். இன்றைக்கு மக்களுடைய கணிப்பு என்னவென்றால், இதில் என்ன தவறு இருக்கிறது? அன்பு